ஜலகை ஜங்ஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள் இயக்கிய மெய்யழகன் திரைப்படத்தோட பொதுமக்கள் கருத்து பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இயக்குனர் பிரேம்குமார் ஆல்ரெடி 96ன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படத்தை கொடுத்தாரு. விஜய் சேதுபதியும் திரிஷா மேடமும் நடித்த 96 படம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படம். அதை தொடர்ந்து இப்போ 2வது படமாக மெய்யழகன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இது 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர் ஜலகண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய அபிராமி தியேட்டரில் இந்த படம் இன்றைக்கி வெளியே இருக்குது. படம் கிளைமேக்ஸ் ஓடிட்டுருக்கு. பொதுமக்கள்லாம் படம் பார்த்துட்டு வரப்போகிறாங்க. நம்ம அவங்களோட கருத்து எப்படி இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்காரா? ஆனால் சொல்லுங்கள். நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கு? ஏங்க படம் எவ்வளோ சூப்பராக இருக்குதா? என்ஜாய் பண்ணலையா? ஆனால் படம் நல்லா இருக்கு. ஆனால் படம் நல்லா இருக்கு. ஆனால் அரவிந்த் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆனால் படம் எப்படி நல்லா இருக்குது. ஆனால் படம் சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் நல்லா இருக்கா? ஆனால் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அரவிந்த் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. ஆனால் படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குது. கிராமத்துக்காக தான் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இந்த டைரக்டர் 96ன்னு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கா இல்லை இதோட டிஃப்ரெண்டாக இருக்கா? இல்லை, அதோட நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நண்பர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி ரசிகர் மன்ற மாவட்ட பொருளாளர். அவர் இப்போ படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய கருத்துக்கள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பா, படம் சில விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு படம். கண்டிப்பாக யாருக்கு படம் பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு இடத்துல நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை, நம்மளும் ஒரு நார்மலான ஒரு வீட்டில் நம்ம சுற்றி இருக்க சொந்த பந்தம், நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு இதை நமக்கு யதார்த்தமாக எடுத்துக்காட்டின மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்கும், நம்ம வீட்டில் என்ன நடக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது மாதிரி நடந்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்குது. இது ஒரு மாசான படம். அங்கே ஒரு கிளாசிக்கான ஒரு சாங்கு, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமெடி ட்ராக்கு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும், நாம் எந்த அளவுக்கு நாம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் செய்வோம், ஒரு யதார்த்தமான படம். பெருசாக இது வழக்கம் போல் கார்த்தி நடிக்கிற மாதிரியான படங்கள் இல்லை. கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ஒரு இதில் தான் யோசிச்சிருக்கிறாரு. சூர்யானன்னு சொல்லிட்டாரு. அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது, படம் லாபம் வருது வரல அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, நான் அந்த லிங்க் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தை தான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னது. நான் பணம் போட்டிருக்கிறேன், நான் செலவு பண்ணியிருக்கிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த படத்தில் லாபம் வரலைன்னா கூட மட்டும் இல்லை, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அந்த பழசு அந்த இதெல்லாம் அந்த 90s கிட்ஸுமாங்கல்ல, அந்த 90s கிட்ஸுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வாங்க படத்தை பார்க்குற வாங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லை, இந்த இயக்குனர் ஏற்கனவே 96ன்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணார்ல, அந்த மாதிரியான படமாக இருக்கா இல்லை அதை தாண்டி வேறு மாதிரி ஏதாவது தாக்கத்தை கொடுக்குறாரா? கிட்டத்தட்ட அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி தான். அந்த 96 படங்கிறது ஒரு நாள் நைட்டில் ஒரு முக்கால்வாசி படம் கொண்டு போயிருப்பாங்கள்ல, அது மாதிரியே தான் இதுலேயும் ஒரு முக்கால்வாசி படம் அதே தான், ஒரே நாள் நைட்டில் நடக்கிறது தான். அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக லேக் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் அது நாம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கன்னா பேசுகிறான் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக ஒரு நாள் நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அரவிந்த் சாமி எப்படி நடிச்சிருக்காரு? நான் என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல அண்ணனை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறாரு. கார்த்தி அண்ணனை நடிப்பில் சில விஷயங்கள் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இது கார்த்தி அண்ணன் படங்கிறத விட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். அவரும் ஈக்குவலாக ஒரு ஹீரோ இது மாதிரி இருக்கார். சில விஷயங்களில் சில சீன்லாம் பார்க்கும்போது அவர் தான் மெயினாக கலங்கடிச்சிருக்கிறாரு. இந்த இயக்குனர் பேசிக்காக ஒரு ஒளிப்பதிவாளர். கேமரா எப்படி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
அந்த காட்சிகள் வச்சுருந்தது அது எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. தத்ரூபமாக யதார்த்தமாக நாம் என்ன பேசுவோம், நாம் என்ன நடந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு படம். மியூசிக் எப்படி இருக்குங்க? அந்த பிஜிஎம் 1-2 வரும்போது, கமலஹாசன் வாய்ஸ் வரும்போதெல்லாம் சத்தியமாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அழுதுருவாங்க. அந்த சீனுக்கும் அந்த கமலஹாசன் வாய்ஸ் அவருக்கு வரும்போதும் யாருக்காக இருந்தாலும் ஒரு இதாகிடும். அதெல்லாம் வந்துட்டு எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அந்த இடத்துல, பாறையாக இருந்தாலும் அந்த இடத்துல கரைஞ்சிரும். இந்த படம் வந்து குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம். இந்த படத்தில் எந்த ஒரு ஆபாசமான விஷயமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாம். எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எந்த ஒரு வன்மமும் இல்லாத ஒரு படம். அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் சில பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2-3 விஷயம் எனக்கு படத்தில் கனெக்ட் ஆச்சு. தஞ்சாவூர், அப்புறம் அந்த பழைய நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் அதெல்லாம் சொன்னது, ஜல்லிக்கட்டு, அப்புறம் சோழர் இதெல்லாம் வந்துட்டு சொன்னது, இதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் பார்க்குறப்போ எனக்கே நான் இப்படி தான் இருப்பேன். லிட்டரலாக நான் என்ன பண்ணுவேனோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல கார்த்தி அண்ணனை பார்க்குறப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், தஞ்சாவூர் வரும்போது அந்த சோழர் கதையெல்லாம் வரும்போதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அதுதான் நடந்துச்சு. ஓகே நண்பா, ரொம்ப இந்த படத்தை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்க. திலக் ஜங்ஷன் நண்பர்களே, நம்ம ஊர் தேட்டர் அபிராமி தேட்டரில் மெய்யழகன் திரைப்படம் வெளியே இருக்குது. இதை வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாமே இந்த படத்தை கொண்டாடணும். ஒரு போயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்மளோட படத்தோட நம்ம ஒன்றி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க மக்கள். கொஞ்சம் இந்த படத்துக்கு வரும்போது மைண்ட் செட் வந்துட்டு, நம்ம படம் ஒரு தேட்டருக்கு போகிறோம் அப்படி இப்படி மாசு அந்த மாதிரிலாம், கிளாசிக்கு அந்த மாதிரிலாம் வராதிங்க. நார்மலான ஒரு ஆடியன்ஸ் மாதிரி வாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு இதை கொடுக்கும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஓகே அந்த அனுபவம் வந்துட்டு ஒரு வேறு மாதிரி இருக்கும். என்னடா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுரும் மனசளவில். படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே வந்து கார்த்திக் அண்ணா வந்து நடித்தார்னா பருத்தி வீரன் சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஆக்ஷனாக தான் நடித்தார். இந்த கலைக்குடி சிங்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக நடித்தார். இதே மாதிரி தான் இந்த படமும் நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது படம். சிஸ்டர் லவ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த 2015 அப்போ ஜல்லிக்கட்டு தாக்கம் ஏற்படுச்சு, அது திரும்ப வந்து ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கார்த்தினா நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அவரோட பெட்டராக அரவிந்த் சாமி பண்ணியிருக்காரு, அவருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. படம் 2 பேரும் பண்ணியிருக்கிறதுனால படம் நல்லா போகுது, ஈக்குவலாக போகுது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம். படம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை வச்சு எப்படி போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி? அப்படிலாம் இல்லை, படம் நீட்டாக போகுது, கரெக்டாக இருக்குது படம். 3 மணி நேரம் படம் கரெக்டாக பார்க்க, ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? Yeah.